ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 19, 2020 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் அவைலபிளாக கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பேஜில் ஜிஎஸ்டி செஸ் வில் ஸ்டே ஃபினான்ஸ் பேனல் சீஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஜிஎஸ் பேப்பர் 3 எக்கனாமியில் வரும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி செஸ் பற்றி நம்ம நிறைய தடவை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். பட் அதுக்காக ஒரு ரிப்போர்ட் தான் இது ஆக்சுவலாக. ஸோ இன்னமும் நிறையா பேர்த்துக்கு ஜிஎஸ்டி செஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னு தெரியாமல் இருக்கும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இன்னொரு தடவை. 2017 ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு டேக்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டேட்ஸ் தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சில விஷயங்களுக்கெல்லாம். பட் 2017 ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரும்போது ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டாங்க, அப்போ எங்களோட டேக்ஸ் அந்த ரெவன்யூ பாதிக்கும்ல, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட ரெவன்யூவில் உங்களோட க்ரோத்தில் 14% கீழே வருது அப்படின்னா அப்போ நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறது தருவோம். அந்த அமௌண்ட்டை நாங்கள் எப்படி தருவோம் அப்படின்னா ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிறத ஒன்று போட்டு அதிலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை நாங்கள் உங்களுக்கு தருவோம். அப் டு பார்த்திங்கன்னா ஒரு 5 years இதில் போட்டிருந்தாங்க 2017 வரைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜிஎஸ்டி இந்த தடவை கொரோனா டைமில், ஸோ அதனால் லாக்டவுன், ஸோ அதனால் சரியாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் வரலை, ரொம்ப ஷார்ட் ஃபாலாக இருக்குது. ஸோ எங்களால் இந்த காம்பன்சேஷன் செஸ் கொடுக்க முடியல. ஸோ நாங்கள் உங்களுக்கு 2 ஆஃபர் தரோம். ஒன்று 90,000 crores நீங்கள் ஆர்பிஐ கிட்ட ரீசனபிள் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்க்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2.35 lakh crores நீங்கள் வாங்கிக்கோங்க. நாங்கள் ஆர்பிஐ கிட்ட நீங்கள் ஒரு ரீசனபிளாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது நிறைய ஸ்டேட்ஸ்க்கு பிடிக்கல. இந்த மாதிரிலாம் சொல்லலாமா, நான் உங்களை நம்பி தானே நாங்கள் 2017 நீங்கள் சொன்ன அந்த ஜிஎஸ்டி நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இப்போ இது ஃபெடரல் சிஸ்டத்துக்கு ஒரு பிரேக் டவுன் வர மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறையா பிரச்சனை உருவாகிட்டே வந்துச்சு. நிறைய ஸ்டேட்ஸ் அப்போஸ் பண்ணாங்க. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் ஸ்டேட்ஸ்க்கு அந்த காம்பன்சேஷனை கொடுக்க முடியல, ஏன் அவங்க நினச்சா இப்போ ஸ்டேட்னால் வெளியில் போய் கடன் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அவங்களால நோட் அடிக்க முடியுமானா முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் அமௌண்ட்டு, அதே நேரம் டேக்ஸ் அதுதான் கலெக்ஷன். பட் இது எல்லாமே இவங்கக்கிட்ட போயிடுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ ஸ்டேட்டுக்கிட்ட இன்னமும் அதிகமாக அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டெஃபிசிட் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், அப்படி தானே? ஸோ அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ அவங்க அதுதான் கேட்குறாங்க, ஏன் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் வெளியில் போய் கடன் வாங்கி தரலாம்ல அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இப்போ வெளியில் போய் கடன் வாங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நமக்கு ஜங்க் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு எந்த விதமான ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ எந்த விதமான ரிசோர்ஸஸுமே நமக்கு கிடைக்காம போயிடும். அந்த ஒரு பயத்தில் தான் நம்மளோட டெபிசிட் ரொம்ப அதிகமாக போகக்கூடாது. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி ஜிடிபியில் ஆக்சுவலாக 3% தான் வச்சுருந்தாங்க. அதை விட 2.8 குறைக்கணும்னு சொல்கிறாங்க. பட் நம்மளால் எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் இருக்கக்கூடிய அந்த ஜிடிபிக்கு 3% நம்மளால் பூர்த்தி செய்ய முடியல. ஸோ அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப டெஃபிசிட் வந்துட்டுருக்கு. இதில் இப்போ COVID-19 டைம் லாக்டவுனில் வேறு பெரிய லெவலில் நம்ம அஃபெக்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால தான் அவங்க வெளியிலையும் போய் கடன் வாங்காமல் இருக்காங்க. இப்போ வேறு வழியே இல்லை, கடன் வாங்கி தான் வரணும். பட் அது எஃபிஷியண்ட்டாக எஃபெக்டாக வாங்கணும். ஸோ அதுதான். ஸோ ஆக்சுவலாக இப்போ செஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஜிஎஸ்டி செஸ் கொண்டு வந்தோம், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக செஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் நமக்கு தெரியணும்ல. ஸோ அதனால் செஸ் அப்படிங்கிறது ஒரு டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேக்ஸுக்கு இன்னொரு டேக்ஸ், அதுதான் டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு டேக்ஸ் பே பண்ணுறோம்ல அதை விட அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது டைரக்ட் டேக்ஸ்லேயும் பே பண்ணுவாங்க. ஈவன் நம்ம எப்படி நிறையா திங்ஸ்லாம் வாங்குகிறோம் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம்ல, அது இன்டைரக்ட் டேக்ஸ், அதுலேயும் பே பண்ணுவாங்க. டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா அது இன்கம் டேக்ஸ், ஸோ அதுலேயும் பே பண்ணலாம். ஸோ செஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக அமைக்கிறது தான் செஸ். இப்போ பார்த்திங்கன்னா
இப்போ ஒரு டொபேக்கோக்காக அமைச்சாங்கன்னா அது ஒரு செஸ், அந்த ஒரு தேவையானது வந்து பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா அந்த செஸ் முடிஞ்சிடும். அது மாதிரி எஜுகேஷனுக்குன்னு ஒரு செஸ் போட்டாங்கன்னா எதுக்காக அதை அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணாங்களோ அது கன்சால்டேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் போட்டு வச்சு அதை ஸ்பெஷல் கிராண்ட்ஸ் ஃபண்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்து எதுக்காக அந்த செஸ் போட்டாங்களோ அந்த செஸ்ஸோட தேவைகளை வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு பூர்த்தி செய்வாங்க. அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலிமா வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ரெவன்யூ வந்து பெர்மனெண்ட்டாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு டெம்பரவரி பேஸ் தான். அதோட தேவைகள் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க, அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு செஸ் கொண்டு வந்தாங்க. ஸ்டேட்ஸுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்தது தான் இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ். ஸோ இது ஆக்சுவலாக வந்து 2021 2022 வந்து முடிஞ்சிடும்ல. ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்களால அந்த ஷார்ட் ஃபால் சரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனால் மேபி இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. மேபி பார்த்திங்கன்னா ஒரு 2025 ஒரு 2026 வரைக்கும் கூட ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேபி இதை சூன் வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி மட்டும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மேபி இது வந்து கண்டிப்பாக வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, செலிப்ரேட்டிங் ஸ்கிங்ஸ் ZSI அப்படின்னா என்ன, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 62 ஸ்பீஷஸ் இன் இந்தியாவில் வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜிஎஸ் பேப்பர் 3 என்விரான்மெண்ட்ஸ். ஓகேவா. ஸ்கிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பார்த்திங்கன்னா லைக் ஸ்னேக் மாதிரி தான் இருக்கும், பட் அது ஸ்னேக் கிடையாது. ஒன் டைப் ஆஃப் ரெப்டைல்ஸ், லிசார்ட் கூட சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அது வந்து பார்த்தோன்னே ஸ்னேக் மாதிரி நமக்கு தோணும், பட் அது ஸ்னேக் கிடையாது. ஏன்னா அதுக்கு லெக் இல்லை. ஸோ அதை பற்றின சில ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக, ஸ்னேக் மாதிரி ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும், அக்லியாக இருக்கும், பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. தென் ரொம்ப ஹைலி அலர்ட்டாக இருக்கும், அது ஈஸியாக வந்து பிடிக்க முடியாது. ரொம்ப லாங் பாடிஸ் இருக்கும், லெக் இல்லாதனால அது எப்படி போகும் அப்படின்னா லைக் ஸ்னேக் மாதிரி தான் இப்படி போகும். ஸோ அதுக்கு வந்து லெக் இல்லைல்ல, ஸோ அதனால். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பார்த்திங்கன்னா அதோட லைக் ஸ்னேக் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதுதான், இது வந்து நீங்கள் நெட்டில் அடித்து பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ ரீசெண்டாக இதை பற்றின ஒரு பப்ளிகேஷன் வந்து ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு ஹோம், 62 ஸ்பீஷஸ் வந்து இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 57% வந்து இங்கே தான் எண்டமிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எபிடமிக் இல்லை, எண்டமிக். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா இதை பற்றின ஒரு குளோபல் டைவர்சிட்டியிலே இந்தியாவில் வந்து 4% கீழே அந்த ரேஞ்சில் வந்து இந்தியாவில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு விஷத்தன்மையானது, ஏன்னா இதை பார்த்தா ஒரு ஸ்னேக் மாதிரி தானே இருக்குது. ஸோ ஸ்னேக் மாதிரியே ஒரு விஷத்தன்மையானதும் நினச்சிக்கிட்டு இதை கொன்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இதுக்கு ஏற்படுது. பட் இது விஷம் கிடையாது, இது எந்த விதமான விஷத்தன்மையும் இதுக்கு கிடையாது. ஸோ அந்த விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து இது யார் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இது ஆக்சுவலாக வந்து டெசர்ட்லேருந்து, ஹிமாலயாஸ்லேருந்து எல்லா டைப் ஆஃப் ஹேபிடேட்ஸ்லேயுமே இது இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதோட பற்றின விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து இது ஆக்சுவலாக வந்து இது எடிட்டோரியலில் வந்து இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது என்விரான்மெண்ட்டில் வரும். ஸோ நாட் ஒன்லி இது வந்து என்விரான்மெண்ட்டில், ஈவன் பாலிட்டியில் கூட மேபி a சான்ஸ். பட் இது ஆக்சுவலாக வந்து எதுக்காக இந்த நியூஸ் க்ரீன் ட்ரிபுனல் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா பசுமை தீப்பாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்விரான்மெண்ட் ரிலேட்டடான வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்கக்கிட்ட தான் அந்த விஷயம் போகும். கோர்ட்டுக்கு முன்னாடியே வந்து இவங்கக்கிட்ட தான் போகும். ஸோ முதலெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் கோர்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் இந்த நியூஸ் இப்போ வந்திருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக எஸ்டர்டே அக்டோபர் 18 பார்த்திங்கன்னா 10வது ஆனிவர்சரி இந்த க்ரீன் ட்ரிபுனல், நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. 2010 தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ரிலேட்டடான எல்லா பிரச்சனையுமே யார் பார்ப்பாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப அதிகமான பேர்டன் ஏற்பட்டனால இந்த மாதிரி தனியாக வந்து ட்ரிபுனல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ட்ரிபுனல் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க தானே அந்த கேசஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க கோர்ட்டில். இப்போ ட்ரிபுனல் கிட்ட வந்து இந்த விஷயம், இந்த என்விரான்மெண்ட், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் ரிலேட்டடான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது.
ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இவங்கக்கிட்ட போகும். இவங்க தான் ஃபஸ்ட்டு அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட இருந்து அது சரியாக வரல, எங்களுக்கு அப்பீல் வேணும் அப்படின்னா மட்டும்தான் கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ டைரெக்டாக வந்து இவங்களும் வந்து ஒரு பார்ஷியல் கோர்ட்டு மாதிரி தான். ஸோ அதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி மீட் நடக்கும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு டெம்ப்ரவரி தான், அட்ஹாக் அப்படிங்கிற. இதுக்கு முன்னாடியே வந்து இந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் வரதுக்கு முன்னாடி என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நேஷ்னல் என்விரான்மெண்ட் ட்ரிபுனல் 1995 அண்ட் தென் வந்து நேஷ்னல் என்விரான்மெண்ட் அப்பலண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் அது அந்தளவுக்கு சஃபிஷியண்ட்டாக கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த ட்ரிபுனல்ஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரிபுனல் வந்து ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. மெயினாக வந்து இதை கொண்டு வந்ததுக்கு காரணமே பார்த்திங்கன்னா, அந்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்டிங் கேசஸ் வந்து அவங்களோட பேர்டன் வந்து கம்மிப்படுத்தணும், அந்த கேசஸ்லாம் அவங்கக்கிட்ட போகாமல் டேரெக்டாக இவங்கக்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன போச்சு அப்படின்னா, மெக்தா அப்படிங்கிற ஒரு கேஸ் போச்சு 1986. ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்விரான்மெண்டல் கோர்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து டெக்னிக்கல் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் பற்றி பேசணும். அதில் ஒரு ப்ரொஃபஷனல் ஜட்ஜ் இருக்கணும், 2 எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எக்கோலாஜிக்கல் சர்வீஸ் சயின்ஸ்லேருந்து வந்திருக்கணும், ரிசர்ச் குரூப்லேருந்து வந்திருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த இது வந்து அதுக்கப்புறமும் கூட நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் கொண்டு வரல. அதுக்கப்புறம் திரும்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னொருத்தவங்க கொண்டு போவாங்க 1999. அதில் வந்து ஏபி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வர்சஸ் ப்ரொஃபஷன் எம்வி நாயுடு அப்படிங்கிற ஒரு வரும். அப்பையும் வந்து அதை பற்றி கொண்டு போகலை. பட் இந்த இது வந்து திரும்பி வந்து அது ஆக்சுவலாக கொண்டுகிட்டே வரல. எவ்வளவோ கேசஸ் நடந்துச்சு, பட் அதை பற்றி யாருமே கொண்டு வரல. அதுக்கப்புறம் நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனலுங்கிறவங்க வந்து 2010 தான் கொண்டு வந்தாங்க. இதை பற்றி லைட்டாக வந்து ட்ரிபுனல் அப்படிங்கிற சாப்டர் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக வந்து பாலிட்டியில் படிப்பீங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. 323 ஆர்டிக்கல் ஏ அண்ட் 323 ஆர்டிக்கல் பி 2 இது நீங்கள் படிப்பீங்க பாலிட்டி புக்கில், ட்ரிபுனல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த க்ரீன் ட்ரிபுனல் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 2010 கொண்டு வந்தாங்க. இவங்க ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருப்பாங்க. நீதி வந்து கரெக்டாக வழங்குவாங்க. எந்தவித சூழ்நிலையும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து அடிப்பணிய மாட்டாங்க. இவங்க ரொம்பவே வந்து தனிச்சையாக வந்து செயல்படுவாங்க. நீதியை வந்து கரெக்டாக வழங்குவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு லீகலாக வந்து கரெக்டாக நடந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாரஸ்ட் லேண்டெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் டவுன்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஆக்டிவிட்டீஸில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எந்த விதமான விஷயங்களையும் வந்து இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்ல வரக்கூடிய விஷயமே. ஸோ இதை பற்றி நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஆல்சோ பார்த்திங்கன்னா ட்ரிபுனல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பாலிட்டி புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் நம்ம பார்த்தாச்சு. டேரெக்டாக நீங்கள் எடிட்டோரியல் போய்க்கலாம். ஸோ எடிட்டோரியலில் நான் இன்கம்ப்ளீட் சொல்யூஷன் அதே தான் அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் சேஸ் பற்றி நான் சொன்னேன்ல, ஸோ அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ரைட் சைடில் த ராஜ் பவர் நியூ ரோல் டேக்கிங் சென்டர் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிராவோட கவர்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த சீஃப் மினிஸ்டருக்கு வந்து லெட்டர் அனுப்பியிருக்காரு. ஸோ அது வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த மேல் வந்து என்னென்னா வந்து லாக்டவுன் வந்து அன்லாக் பண்ணாலும் இன்னமும் வந்து கோவில்கள் வந்து இன்னும் வந்து சாமிகள் வந்து அன்லாக் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அவர் வந்து அந்த ஒர்க்ஷிப் பற்றி பேசியிருப்பார். ஸோ அதை அவர் வந்து ரொம்ப அதிகமாக செக்குலரிசமை வந்து இது பண்ணுற மாதிரி. ஆக்சுவலாக வந்து ஒரு கவர்னர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நியூட்ரல் அப்படி தானே. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இது வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நோ கிரேட் எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 2 டேஸாகவே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஹங்கர் ரிப்போர்ட் பற்றி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று கூட பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் 76% வந்து ரூரல் இந்தியன்ஸுக்கு வந்து நியூட்ரிஷியஸ் டயட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்போம். ஸோ அது ரெண்டையுமே வந்து ரிலேட் பண்ணி தான் வந்து இப்போ அதை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அந்த ஹங்கர் ரிப்போர்ட்லேயே வந்து நம்ம ரொம்ப அதிகமாக வேஸ்டிங்கில் இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரியும். நம்ம வந்து 107 கண்ட்ரீஸ்லேயே வந்து 94th ரேங்க் வாங்குகிறோம். இது ரொம்ப ரொம்ப சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதை பற்றின டீட்டெயிலான நோட்ஸ் வந்து நான் டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து கொடுத்துருப்பேன்.
ஸோ அதை வந்து தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. தென் எஸ்டர்டேவும் நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன், அதையும் நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். இது நம்ம கண்ட்ரி பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாளை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதுலேயே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களே, இந்த டேட்டாஸ்லாம் வந்து சரியாக வந்து இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நிறையா வந்து அந்த ஜெனட்டிக்ஸ் அண்ட் சோஷியல் டிட்டர்மினன்ட்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் நிறையா விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னமும் வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரேஷன் கார்டு இருக்கிற பிடிஎஸ் அது மூலிமா நம்ம வந்து டைவர்ஸ்டு டயட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களால முடியும். ஏன்னா அவங்களோட இன்கம் என்னமோ ரொம்ப கம்மி, ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க பேலன்ஸ்டான அந்த டயட் வந்து சாப்பிட்ணும், நியூட்ரிஷியஸ் டயட் சாப்பிட்ணுன்னா அவங்களுக்கான காசு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது பிடிஎஸ் மூலிமா இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான். அடுத்தது வந்து ஓப்பன் ஆர்ட் பேஜில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கரப்ஷன் பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ஜட்ஜ் வந்து ஏதாவது இது பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து எந்த விதமான இதுவுமே நடக்க மாட்டேது. பட் இதுவே சாதாரண ஒருத்தவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே வந்து நடக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து இவங்க பேசியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பயப்படுறாங்க, சரியாக வந்து இம்ப்ராப்பர்ட்டியாக வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா போலீஸ் ரிஃபார்ம்ஸ். ஸோ போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த பிரச்சனை நம்ம ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து சாத்தான்குளம் கேஸில் இருந்து மகாராஷ்டிரா இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. பட் இன்னுமே வந்து நம்ம போலீஸ் ரிஃபார்ம் அப்படிங்கிற விஷயம் வந்து கொண்டுட்டு வரலை அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தென் யாராவது டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் ஆகலை அப்படின்னா ஆட் ஆகிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.